வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம வந்திருக்க கோவில் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பனங்காட்டீஸ்வரர் கோவில். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் பனையபுரம் என்னும் ஊரில் அமையப்பெற்று இருக்கு. இந்த கோவிலுக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பனை மரத்தை சம்பந்தப்பட்ட கோவிலாக இது திகழ்கிறது. 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் பார்த்தீங்கன்னா பனைமரங்கள் நிறைந்த காடாக திகழ்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருஞான சம்பந்தர் அவரோட பாட்டில் இந்த கோவிலோட பெயராக புறவார் பனங்காட்டூர் என அழைக்கிறாரு. தமிழில் புறவார் என்பது காடு என்பது பொருள். மேலும் பனைமரங்கள் நிறைந்திருந்ததால் புறவார் பனங்காட்டூர் என்று அவர் பாடலில் எழுதினார். அதனாலேயே இந்த கோவிலோட தலவிருட்சம் மரமாக பனை மரங்கள் இன்றளவும் திகழ்கிறது. இதனை சம்பந்தப்படுத்தி இந்த கோவிலுக்கு பனங்காட்டீஸ்வரர் ஆலயம் எனவும் இந்த ஊருக்கு பனையபுரம் என்னும் பெயரும் பெற்றுள்ளது. இந்த கோவிலோட முக்கியமான சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவாரம் பாடப்பெற்ற தலம், புராணகால வரலாறு கொண்ட கோவில், தக்கன் சிவபெருமானிடமிருந்து பேறு பெற்ற தலம், இறைவனையும் இரவியையும் சூரியன் 7 நாட்கள் ஒரு சேர வழிபடும் அரிய தலம். இந்த பனையூர் சோழ மன்னர்களோட குறுநாட்டு தலைநகரம் என அழைக்கப்பட்டது. ராஜேந்திர சோழனோட காதலி வாழ்ந்த ஊராகவும் இது அறியப்படுகிறது. மேலும் கண் கோளாறுகள் போக்கும் பரிகார தலம் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட தலமாக இந்த கோவில் திகழ்கிறது. மேலும் துவாரபாலகர்களை வழிபட்டு சென்றீங்கன்னா சிவபெருமான நீங்க வழிபடலாம். இங்கு அவர் பனங்காட்டீஸ்வரராக மக்களுக்கு அருள்பாலிக்கின்றார். மேலும் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா 2 நடைபாதைகளும் அதன் பிரதான கோபுரங்கள் 4 அடுக்குகள் கொண்டுள்ளது. இப்போ நீங்க பார்க்கறது தான் கோவிலோட தலவிருட்ச மரமான பனைய மரம். இந்த பனைய மரத்துக்கு கீழே சிவபெருமானையும் 2 நந்திகளையும் நீங்க வழிபடலாம். மேலும் இந்த கோவில்ல பல்வேறு மன்னர்களுடைய கல்வெட்டுகள் காணப்படுகிறது. 1ஆம் ராஜேந்திரன் முதல் 2ஆம் ராஜேந்திரன், அதிராஜேந்திரன், 1ஆம் குலோத்துங்க சோழன், 1ஆம் ஜடவர்மன், சுந்தரபாண்டியன், 3ஆம் விக்ரமபாண்டியன் ஆகியவை இந்த கோவிலில் கல்வெட்டுகளாக காணப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் சம்பந்தப்பட்ட புராண கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்ஷன் சிவபெருமானை எதிர்த்து நடத்தின யாகத்தில் சூரிய பகவான் கலந்து கொண்டார். அதனால் சூரிய பகவான் சிவபெருமானோட கோவத்துக்கு ஆளாகினார். அந்த கோவத்தின் விளைவாக சிவபெருமான் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய கண் பார்வையும் பொலிவையும் இழக்கும்படி செய்தார். இதனிடையே அந்த சாபத்தை தீர்த்து கொள்ள சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பல கோயிலுக்கு செல்றாரு. இருந்தாலும் இறுதியாக பனையபுரம் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து அவருடைய கண் பார்வையும் பொலிவையும் திரும்ப பெறுகிறார். இதன் மூலமாகவே இந்த தலம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கே கண் பார்வை அளித்த ஆலயமாக திகழ்கிறது. அதனாலே யார் யாருக்கு கண் பார்வை சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் இந்த கோவிலுக்கு சிவபெருமானை வழிபட்டால் அவர்களுடைய கண் பார்வை பிரச்சனை தீரும் எனவும் ஒரு நம்பிக்கை உள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை மதிக்காம யாகம் வளர்த்து தோல்வி கண்ட தக்கன் அவருடைய பாவம் தீர்றதுக்கு வழிபட்ட தலமாக பனையபுரம் உள்ளது. இதற்கு ஒரு அரிய சான்றாக ராஜகோபுரத்து உள்வாசலில் பார்த்தீங்கன்னா வடக்கு முகமாக ஆட்டுத்தலையுடன் தக்கன் வழிபடும் சிலை புடைப்பு சிற்பமாக இங்கு அமைந்துள்ளது. மேலும் கல்வெட்டுகள் மூலமாக பார்க்கும்போது சோழ காலத்தில் இந்த கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்துள்ளது. பின்வரும் காலத்தில் 1288 விக்ரமபாண்டிய காலத்தில் பெரும் பெற்று சிவனுக்குரிய மிகச்சிறந்த ஆலயமாக திகழ்ந்துள்ளது. பின்வருங்காலங்களில் முகலாயரோட படையெடுப்புனால இந்த கோவிலோட சிறப்பு மிகவும் குறைந்து தென்பட்டது. அப்புறம் பல்வேறு கைகளுக்கு மாறி இப்போது இந்து அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இந்த கோவில் உள்ளது. மேலும் இந்த கோவில் கட்டப்பட்டதற்கான ஒரு புராண கதையும் உள்ளது. ஒரு காலத்தில் சிபி மன்னர் என ஒருத்தவர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் புறா ஒன்று தஞ்சம் அடைந்தது. கழுகுக்கு பயந்து அந்த புறாவை காப்பதற்காக தன் துடையிலிருந்து ஒரு சதையை வெட்டி கழுகுக்கு அளித்ததால் சிவபெருமான் அவரிடம் தோன்றி முக்தி அளித்ததாகவும் ஒரு புராண கதை உள்ளது. இந்த செயலை சிறப்பிப்பதற்காக அவரோட சந்ததியினர் பிற்காலத்தில் சிவபெருமானுக்கு இந்த ஊரில் கோயில் எழுப்பதாக கூறப்படுகிறது. இது போன்ற பல வரலாற்று ரீதியான தகவல்கள் நம்மளோட சேனலில் பகிரப்பட்டு வருகிறது. இந்த தமிழர் திருநாள் தை திருநாளில் இந்த காணொலியை கண்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.